இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, 570 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரத்துல சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது திருப்பூர் அருகே 3 வாகனங்களில் 570 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அது ஒரு மர்மமாகவே இருந்தது. அப்பொழுதே சொன்னோம், இது யாருடைய பணம் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் கோரியிருந்தோம். இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை வரவேற்கிறது. ஒரு குறிப்பிட்ட கால வரம்பிற்குள்ளாக ஒரு கால வரம்பை நிர்ணயம் செய்து அதற்குள்ளாக இதை விசாரித்து நாட்டு மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்த வேண்டும். அது யாருடைய பணம், எதற்காக எடுத்துச் செல்லப்பட்டது என்கிற முழு விவரமும் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். அதன் அடிப்படையிலே சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. ஆனால் ஒரு கால வரையறுக்குள்ளாக அந்த விசாரணை முடிய வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.